ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் கொஞ்சமாக மொச்சை பயிறு, பச்சை மொச்சை பயிறு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 பெரிய கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணது, 5 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு தோலை உரித்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, அதையும் ஊற வச்சு அது கரைசலை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு மண்கடாய் தான் வச்சுருக்கேன். மண்கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். இது நல்லா பொரியும் போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இதில் போட்டுடணும். அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடட்டும். அதுக்கப்புறமா குழம்புக்கு ஒரு துண்டு தேங்காய், 2 தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் நைஸாக. இப்போ வெங்காயம் பூண்டு வேகும்போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அது நல்லெண்ணெயிலே வதங்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை ஊற்றியாச்சு. மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். 4 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குழம்பு எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா பொடியோ கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரமும் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்குங்க. இப்போ மசாலா தூளெல்லாம் குழம்புல போட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிக்குது, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுடலாம். மண் சட்டியில் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மொச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் சுண்டல் கடலை, காராமணி பயிறு கூட போட்டு செய்யலாம். இப்போது மொச்சை பயிறு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற விழுதும் ரெடியாக இருக்குது. தேங்காய் தக்காளி அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.